உண்டாவதாக. ஜூம் மீட்டிங் மூலமாக கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகளோடு கர்த்தரை தொழுது கொள்ள அடியனுக்கு தந்த கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இப்பொழுதும் அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்திலே, விசேஷமாக மகா உபத்திரவ காலத்திலே நடக்கிற சம்பவங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது 7 தேவ கோபகலசங்களின் காலமாக, அதே நேரத்திலே 7 எக்காலங்களின் காலமாகவும் பார்க்க முடிகிறது. இதை குறித்து நாம் இன்றைய தினம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிற விசேஷித்த விதமாக, 3வது தூதன் எக்காலம் ஊதும் பொழுதும் 3வது தூதன் தேவ கோப கலசத்தை ஊற்றும் பொழுதும் என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதிலே யார் அதில் பயனடைய போகிறார்கள், யார் அதிலே பாதிக்கப்பட போகிறார்கள் என்பதை குறித்து நாம் தெளிவாக தேவ ஜனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், மகா உபத்திரவ காலம் என்பது பொதுவாக அது கைவிடப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமே இருக்கும் என்று ஒரு கூட்டத்தார் விசுவாசித்துக் கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் கூட அப்படியாகவே சிலர் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். மகா உபத்திரவ காலத்திலே நாம் அதிகமாக கைவிடப்பட்டவர்களாய் இருந்தால் பாதிக்கப்படுவோம் என்று. ஆனால் வேதம் எப்படியா இதை தீர்மானிக்கிறது என்பதை குறித்து இன்றைய தினம் தேவ ஜனங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 4-6 வரை ஒருவர் வாசிக்கலாம். 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். ஆமென். இங்கே 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், 3வது தூதன், அதற்கென்று நியமிக்கப்பட்ட அந்த தூதன் என்ன செய்கிறார்? கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான் என்று பார்க்கிறோம். அதாவது மோசையின் காலத்தில் ஊற்றப்பட்டது நைல் என்ற நதியில் மாத்திரம்தான் ஊற்றப்பட்டது. இங்கு பார்க்கிறோம், பூமிக்கு அடியில் இருக்கிற நிலத்தடி நீர் இருக்கிறது அல்லவா, அதிலிருந்து போர்கள் இட்டு இன்று ஆழ்குழாய் கிணறுகள் மூலமாக அநேகர் அதை பருகி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இங்கே அந்த பூமிக்கு அடியில் இருக்கிற நீரூற்றுகளையும் தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய தூதனை கொண்டு அதை சாபமாக மாற்றுகிறதை, இரத்தமாக மாற்றி இரத்தத்தையே குடிக்க கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே நான் பார்க்கும் பொழுது யாத்ராமத்திலே இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். எப்படியாக மோசையின் காலத்திலே தேவன் நடப்பித்தார் என்று யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க, நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. நதியின் மீன்கள் செத்து நதி நாரி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று. எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாய் இருந்தது. எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாயிருந்தது. இதே சம்பவம் தான் மகாபுத்திரவ காலத்திலே உலகம் முழுவதுமாக சம்பவிக்க போகிறது. நதி மாத்திரமல்ல, அதுதான் ஒரு முக்கியமான காரியம். இங்கே ஆறுகள் மாத்திரமல்ல, கிணற்றை தோண்டி வைத்திருந்தாலும் அல்லது ஆழ்குழாய் கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் இருந்தாலும் அங்கும் எப்படி இருக்குமா? தண்ணீர் இரத்தமாக மாற்றப்பட்டிருக்கும். அது நாற்றம் எடுத்து இருக்கும். நதியில ரத்தம் மாறினோட இங்க எகிப்து தேசத்துல என்ன நடந்தது? மீன்கள் செத்து நாற்றம் எடுத்தது என்று பார்க்கிறோம். எவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க. இப்ப குளம் குட்டையெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கு, ஏரி எல்லாம் இருக்கு வட தமிழகத்துல. அதெல்லாம் முழுவதுமாக இரத்தமாக மாறினால் அதுல இருக்கிற நிலைமை எப்படி? பூமியில் இருக்கிற மக்களுடைய நிலைமை, ஆடு மாடுகள் குடிக்க முடியுமா? அல்லது அதுல இருக்கிற மீன்கள் செத்து போகுமே, எப்படி இருக்கும் பாருங்க உலகம். அதனாலதான் இது உலகம் உண்டானது முதல் இல்லாத மகாபத்திரவ காலம் அப்படி என்று
நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர். சங்கீதம் 78 சங்கீதம் 44 வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுடைய நதிகளை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய ஆறுகளில் உள்ள ஜலத்தை குடிக்க கூடாதபடி செய்தார். என்ன செய்தாராம்? இதை குறித்து, அதாவது மோசே மூலமாய் இந்த எகிப்து உண்டான வாதையை குறித்து இங்கே இந்த சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். அதை ஒரு பாடலாக பாடுகிறார். என்ன செய்தாராம்? அவர்களுடைய நதியை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய ஆறுகள் உள்ள ஜலத்தை குடிக்க கூடாதபடி செய்தார் என்று பார்க்கிறோம். இப்போ உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் அது யார் என்று பார்க்கணும். யார்? அதுதான் ஆரம்பத்திலே பார்த்தோம். யார் இதிலே பாதிக்கப்பட போகிறார்கள், பெறுகிறவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் செய்கிறவர் தேவனாயிருக்கிறார். அந்த இரத்தத்தையே ஜலத்தையே குடிக்க கூடாதபடி மாற்றினார் என்று பார்க்கிறோம். நாம் இன்று வெயில் காலமாக இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் வேண்டும் என்றால் நம்மால் என்ன செய்ய முடியும்? தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியும். ஆகாரம் புசிக்காமல் நாம் ஒரு நாள் வரை கூட இருக்கலாம். ஆனால் சற்று நிதானித்து பாருங்கள். சிறு குழந்தைகள் இருக்கும், முதியவர்கள் இருப்பார்கள், பலவீனமானவர்கள் இருப்பார்கள். தண்ணீர் இல்லாமல் இருந்தால் இந்த பூமியினுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஏன் இதையெல்லாம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் இந்த மகா உபத்திரவ காலத்திலே சிக்கிக் கொள்வதற்கு முன்பாக முதல் 3.5 ஆண்டின் இறுதியிலே வனாந்தரத்துக்கு பறந்து போக வேண்டும். அவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் சிக்க மாட்டோம். சற்று நிதானித்து பாருங்களேன். இந்த எகிப்தில் பார்வோன் என்ற ஒரு மனிதன் நிமித்தமாக அங்குள்ள ஜனங்களும் பாதிக்கப்பட்டார்கள். அந்த ஜனங்களின் நீதிமான்கள் இருந்திருப்பார்களா இல்லையா? எந்த ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு 10% பேர் நீதிமான்களாய் இருப்பார்கள், கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்பார்கள், அவர்கள் அறிந்த கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். ஒரு 10% பேர் மிகுந்த கொடூரமான குற்றச்செயல்களை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். மீதி 80% தான் மேற்போக்காக அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் சராசரியான மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எந்த சமூகத்திலும். இங்க என்ன நடக்கிறது? நீதிமான்களாக சன்மார்களாய் இருக்கிற அந்த 10% தேவனை ஏற்றுக்கொள்ளாத அந்த நீதிமான்கள், சன்மார்க்கர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் நினைக்கலாம், நான் நீதியா தான் வாழ்கிறேன், சட்டத்தின்படி இந்திய தேசத்தில் உள்ள கொடுக்கப்பட்ட சட்டத்திற்கு புறம்பாக ஒன்றும் செய்யவில்லை, நீதியாயிருக்கிறேன், ஏழைகளை கவனிக்கிறேன், மற்றவர்களுக்காக வாழுகிறேன், சமூக சேவை செய்கிறேன் என்று. அப்படி அல்ல பிரியமானவர். இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில ஞானஸ்தானம் பெற வேண்டும், பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டால்தான் இதுக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் சரியாக வாழவில்லையே, அவர்கள் பேராசைக்காரர்களாய் இருக்கிறார்களே, விபச்சாரக்காரர்களாய் இருக்கிறார்களே, பின்பு ஏன் என்னை பின்பற்ற சொல்லுகிறீர்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. காரணம், நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால்தான் இந்த மகாபத்திரவ காலத்திலே இந்த 3.5 ஆண்டு முழுவதுமாக நடக்கிற 1 நாள் 2 நாள் அல்ல, பாருங்க, எல்லா நாளுமே இந்த ஜலம் எப்படிதான் இருக்கும். அன்றாவது மோசையின் காலத்திலே அடுத்த நாள் பார்வோன் மன்னன் அழைத்து அவனோட பேசி, நான் உங்களை ஆராதிக்க விடுகிறேன், இதை மாற்ற சொன்ன பொழுது தீர்க்கதரிசியாகிய மோசே விண்ணப்பித்த பொழுது மீண்டுமாய் தண்ணீர் சுத்தமாக, அந்த இரத்தம் தண்ணீராய் மாறிற்று என்று பார்க்கிறோம். ஆனா இங்க நடக்கிறதா? கிடையாது. மீதி இனியும் 4 தேவ கோப கலசங்கள் இந்த பூமியிலே ஊற்றப்பட வேண்டி இருக்கிறது. இப்ப நினைத்து பாருங்கள், எத்தனை வருடங்கள், ஒரு சராசரியாக ஒரு 2.5 வருடமாவது அவர்கள் என்ன செய்ய முடியாது? தண்ணீரை குடிக்க முடியாது பிரியமானவர்களே. நாம் நினைக்கிறோம் ஒரு 90%
பரிசுத்தவான்களா இருந்தால் போதும். ஒரு 10% என்னால் முடியும். அப்படி இல்ல. கற்புள்ள கன்னியனா ஒரு ஒரு 0.0001% கூட என்ன பண்ணக்கூடாது, கற்பு குறையக்கூடாது. அப்படின்னா பரிசுத்தம் குறையக்கூடாது. அவர்கள் தான் வனாந்தரத்துக்கு பறந்து போகும் ஸ்லாக்கியத்தை பெறுகிறார்கள் முதல் 3 இறுதியிலே. இப்ப கைவிடப்பட்டால் அவர்களும் இந்த இதுல பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? இன்னைக்கு கொரோனா வந்தது, கொள்ளை நோய் வந்தது, சபையில் உள்ளவர்களும் பாதிக்கப்பட்டார்கள், போதகர்களும் பாதிக்கப்பட்டார்களா இல்லையா? ஒரு பொருளாதார சீரழிவு வருகிறது வைங்களேன், வேலை இழப்பு வருகிறது, அதுல பாதிக்கப்படுகிறார்களா இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். ஆகையால் நாம் பூர்ண பரிசுத்தத்தோடு கூட முதல் 3 இறுதியிலே பறக்க வேண்டும் என்ற வாஞ்சையும் தாகமும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் வேண்டும். 0.0001% கூட என்ன ஆகக்கூடாது, அந்த கரை படிந்து விடக்கூடாது, டிஸ்குவாலிஃபைட் ஆயிரும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இங்கே தொடர்ந்து நாம் இதை குறித்து தியானிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்திலே இப்பொழுது 16ஆம் அதிகாரத்திலே அதே 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர் என்று அவரை குறித்து சாட்சி பகருகிறதை பார்க்கிறோம். அப்ப எதன் நிமித்தமாக இந்த தண்ணீர், சகல விதமான தண்ணீரும் நன்னீர்கள் எல்லாம் இரத்தமாக சாபம் பிடித்ததாக மாற்றப்பட்டது என்பதற்கு காரணம் தேவன் நீதியுள்ள காரியத்தை, அவருடைய நீதியை நிலைநாட்டினார் இந்த நியாயத்தீர்ப்பின் மூலமாக என்று சாட்சி பகருகிறார்கள். பூமியிலே பல்வேறு விதமான இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறது. நில அதிர்வு, கொடுமையான சுனாமி போன்ற பேரலைகள், வறட்சி ஏற்படுகிறது, யுத்தம் ஏற்படுகிறது. எதற்காக என்று நினைக்கிறீர்கள்? இதெல்லாம் நியாயத்தை தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய நீதியின் மூலமாக காண்பிக்கிறார். இந்த பூமி உலகமானது தேவனுக்கு விரோதமாக இருக்கும் பொழுது அவர் நீதியை நிலைநாட்டுகிறார். கடவுளுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, அவர் உயிரோடு இருக்கிறாரா என்றெல்லாம் கேள்வி எழுப்புவாங்க சிலர். இப்படிப்பட்ட உபத்திரம் வரும் பொழுது இருக்கிறது. நாம் அவருக்கு பிரியமாக வாழாதபடியினாலே, அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளாதவர்கள் இந்த பூமியிலே அநேக மனிதர்கள் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு நியாய தீர்ப்பை தன்னுடைய நீதியின் மூலமா இப்பொழுதும் தந்து கொண்டிருக்கிறார். அதை மறந்து விடக்கூடாது. அதிக வறட்சி, அதிக மழை, அதிகப்படியான நிலநடுக்கம், பேரலை, யுத்தம், இவைகள்லாம் எதை குறிக்கிறது? நியாய தீர்ப்பு. அதை மறந்து விடக்கூடாது தேவ ஜனங்கள். இப்பொழுது நடக்கிற யுத்தத்தை எல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள். எல்லாம் நியாய தீர்ப்பா இருக்கிறது ஒவ்வொன்றும். ஆனால் பெரிய ஒரு நியாய தீர்ப்பு, உலகம் முழுவதுமாக உள்ள நியாய தீர்ப்பு மகாபத்திர காலத்துல வரப்போகிறது. அதற்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டவர், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அந்த லக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடும் தாகத்தோடும் போனோங்க. எப்பயும் மனதுல ஒரு செட் பண்ணி வைத்திருக்கணும். ஒரு காரியத்தை பெற வேண்டும் என்றால் அந்த சிந்தனையோடு இருந்தா தான் பெற முடியும். குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே அவளுடைய பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது, நீ டாக்டர் ஆக வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும், ஊழிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்து பாருங்களேன். அந்த மனிதன், அந்த பெண் பிள்ளை அப்படி வளர்ந்து விடுவார். லக்கு இல்லாமல் போகக்கூடாது. நமக்கு ஒரு லக்கு இருக்கிறது. இப்பொழுது சென்னையிலிருந்து மதுரைக்கு கடந்து போக வேண்டும் என்றால் அந்த சிந்தனையோடு கூட பயணம் செய்தால்தான் போக முடியும். இல்லை என்றால் மாறி கோயம்புத்தூருக்கு போய்விடுவோம். ஆகையால் எப்படியாவது நான் கிறிஸ்துவின் மரித்தோரில் உயிர்த்தெழ தகுதி அடையும்படிக்கு, அதுதான் பவுலடியாருடைய லக்கு, சிந்தனை, தேவ சிந்தனை.
அந்த சிந்தனை உள்ளவர்களாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தேவ பிள்ளைகளும் காணப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார், போதகர் சொல்லுகிறார், தகப்பன் சொல்லுகிறார், கணவர் சொல்லுகிறார், மனைவி சொல்லுகிறார் என்று தயவு கூர்ந்து என்ன பண்ணக்கூடாது? தேவனை பின்பற்றக்கூடாது. உங்களுக்கு என்று ஒரு லக்கை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த லக்கை பெறுவதற்காக ஓடிக்கொண்டே இருங்க. உங்க லக்கானது என்ன? மறுரூபமாவது, வனாந்தரத்துக்கு பறந்து போவது என்ற ஒரு சிந்தனை வர வேண்டும். அது சிந்தனையோடு ஓடும் பொழுதுதான் அதை தேவன் என்ன செய்கிறார்? நிறைவேற்றி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை வாசிங்கள். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். இங்கே என்ன நடக்கிறது? வெளிப்படுத்தல் 7:1 4 தூதர்களை வைத்து 4 திசையிலும் சொல்லுகிற காற்றை கட்டுப்படுத்துகிற ஒரு 4 தூதர்களை பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிற இந்த வெளிப்படுத்தல் 16:5 பார்க்கிற தூதர் யாரு? அவர் தண்ணீர்களின் தூதராக பார்க்கிறோம். அங்க காற்றுகளின் தூதர்கள் 4 பேர். 4 காற்றுகள் நம்மளே அறிகிறோம். நம்ம ஊர்ல வாட காற்றுன்னு ஒண்ணு வீசும், கீழ்காற்றுன்னு கிழக்கு இருந்து ஒரு காற்று வீசும். இதெல்லாம் காற்றுகளை கட்டுப்படுத்துகிற 4 தூதர்கள் இருப்பதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒண்ணு நினைச்சு பாருங்களேன், காற்றை எங்கேயுமே போக விடாம அசைக்க விடாம பிடிச்சு வச்சுட்டா மழை பெய்யுமா? அல்லது ஏதாவது புயல் உண்டாகுமா? ஒன்றுமே உண்டாகாது. வறட்சியான இடத்துல வறட்சியா இருக்கும், மழையும் பெய்யாது. இதுல இருந்து நாம் டெக்னிக்கலா தெரிந்து கொள்ள வேண்டும். காற்று அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தா தான் இந்த பூமிக்கு ஒரு செழிப்பு, காலநிலை மாற்றங்கள்லாம் உண்டாகும். அப்ப இவைகளை கட்டுப்படுத்துகிற 4 தூதர்கள் இருப்பதாக வேதத்திலே வெளிப்படுத்தல் 7:1 வாசிக்கிறோம். இங்கே என்ன நடக்குது? தண்ணீர்களின் தூதனாக அறிவிக்கப்படுகிறார். அவர்தான் இந்த 3வது தூதன், தேவ கோப கலசத்தை ஊற்றுகிறவர் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே வெளிப்படுத்தல், அதாவது தேவரீர் நீ செய்வதெல்லாம் நீதியானது என்று பார்த்தோம் அல்லவா? எரேமியா 23:6 வாசிப்போம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. ஆமேன். இங்கே எரேமியாவை கொண்டு தேவன் திருவுளம் பற்றுகிறார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். எப்பொழுது? மகாபத்திரவ காலத்தில் தான் ரட்சிப்பு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆக பிரிக்கப்படுகிறது. புறஜாதியாரியாகிய யூதர்கள் அல்லாதவர்களுக்கு ரட்சிப்பு முதல் 3 ஆண்டு இறுதியிலே முடிந்து விடுகிறது. பிரியமானவர்களே, அது உபத்திரவ காலம். பின் 3 ஆண்டு முழுவதுமாக யூதர்கள் ரட்சிக்கப்பட கொடுக்கப்படுகிறது. அந்நாளில் என்ன நடக்கும்? யூதா ரட்சிக்கப்படும். அங்க என்ன நடக்குமா? நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமமாய் இருக்க போகிறது. எப்படி நீதி நிறைவேற்றுகிறார்? இந்த 1,44,000 யூதர்கள், இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரத்திலிருந்தும் பிரிக்கப்படுகிறவர்களை பாதுகாக்க தான் என்ன நடக்குது? இங்கே 7 தேவ கோப கலசங்கள் ஊற்றப்படுகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே நீதியை நடப்பிக்கிறார். அதுல அநேக கைவிடப்பட்டவர்கள் இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரிக்காதவர்கள் மிகுந்த உபத்திரவப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள். அவர்களை நியாயம் தீர்க்க அந்த அந்தி கிறிஸ்துவையும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்களையும் நியாயம் தீர்ப்பதுதான் மகா உபத்திரவ காலம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆரம்பத்திலே சொன்னோம் அல்லவா, யாரை நியாயம் தீர்க்க போகிறார்? அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய கையாட்களாய் இருக்கிற ராஜாக்களையும் அதிகாரிகளையும் தான். யாரெல்லாம் தெய்வ பயம் இல்லாமல் அவனுடைய முத்திரையை நெற்றியிலும் வலது கரத்திலும் தரித்து கொண்டுகிறார்களோ அவர்களை தேவன்
கொலை செய்ய போகிறார். அவர்கள் அழிவுக்குள்ளாக மாற்றப்பட போகிறார்கள். தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு அவர்கள் தாகத்தோடு கூட மரிக்க போகிறார்கள். அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இங்கே நான் பார்க்கிறோம், சங்கீதம் 97:2 வாசிப்போம். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். சிங்காசனத்தின் ஆதாரம், அதாவது ஒரு பவுண்டேஷன் இருக்கு பாத்தீங்களா? தேவனுடைய சிங்காசனத்தினுடைய பவுண்டேஷன், அஸ்திபாரம் என்ன? நீதி நியாயம். அதை வைத்துதான் நடப்பிக்கிறார். அதாவது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நீதியை குறித்து நாம் ஒரு அளவுகோல் வைக்க வேண்டும் என்றால், அது ஒரு காரியமானது, ஒரு கிரியை அவர் செய்கிறார் என்றால் அது நீதியா இருப்பதனாலே அவர் நீதி செய்கிற தேவன் அல்ல. அது புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் எதை செய்தாலும் அது நீதியா இருக்கிறது, அதுதான் நீதி. அதனாலதான் அவர் பேர் நீதிபரர். அவர் தான் நீதிக்கே ஒரு டெபினேஷன் கொடுக்கிறாரு. அவர் செய்கிறதெல்லாம் நீதியா இருக்கிறது. நீதியா இருப்பதனாலே அவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டாரு? நீதி செய்ய மாட்டார். சிலர் நினைக்கலாம், ஏன் இந்த அளவு இந்த மக்களை கொலை செய்யணும்? அப்படின்னா அவர் கடவுளா இருக்கலாமா? தண்ணிய கூட ரத்தமா மாற்றாருன்னு நினைக்கலாம். அதெல்லாம் அஞ்ஞானிகள் பேசுவது, அவரை குறை சொல்லுகிறவர்கள் பேசுற காரியம். சொன்னாங்க பாருங்க, சிலுவையில நீ தேவனுடைய குமாரன, சிலுவையில் நீ இறங்கி வா, இந்த ஆலயத்தை 3 நாளையில இடித்து கட்டுவேன்னு சொன்னாருன்னு சொன்னா பாத்தீங்களா? அந்த கூட்டத்தார் தான் இவங்கெல்லாம். ஒரு காரியத்தை மனசுல வச்சுங்க, உங்களுடைய வாழ்க்கையில எது உங்க பார்வைக்கு நீதியா இருந்தாலும் அநீதியா இருந்தாலும் அதை தேவன் நீதியாத்தான் செய்கிறார். புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் நீதிபரரா இருக்கிறார். அதனாலதான் அவருடைய சிங்காசன அஸ்திபாரம் என்ன இருக்கு? அதனுடைய சிங்காசனத்துடைய அஸ்திபாரமானது நீதியும் நியாயமா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் இங்கே அறிவிக்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலையும் இதை வாசிக்கிறோம். 25 வாசிங்க. ஆதியாகமம் 18:25. துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். ஆபிரகாம் இங்க மன்றாடுறாரு அந்த சோதோம் குமாரா பட்டணத்துக்காக. அப்பொழுது அவர் விண்ணப்பிக்கும் பொழுது இப்படி கேட்கிறார், துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரா? அது உமக்கு தூரமா இருக்கணும். அப்பதான் அதெல்லாம் நாம் அறிந்திருக்க அந்த சம்பவங்களை. ஒரே ஒரு நீதிமான் லோத்து, அவருடைய மனைவி, அவருடைய 2 பிள்ளைகள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டார்கள். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, சர்வலோக நியாயாதிபதி, சர்வலோக ஜட்ஜ்மெண்ட் பண்ற ஒரு ஜட்ஜா இருக்கிறாரு. அவர் நீதி செய்யாதிருப்பாரோ? அவரே அறிஞ்சிருந்தார், ஆபிரகாமே. கண்டிப்பா அவர் நியாயாதிபதி தான். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்தால் அவன் என்ன செய்வார்? பாதுகாத்து கொள்கிறவர் தான். இங்க யாருக்கு நீதி நடக்குது, அநீதி நடக்குது? யாரு நியாயம் இருக்கிறார் இந்த ரத்தத்தின் மூலமாக? அந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரித்தவனுக்கு தான். அவனுடைய கூட்டத்தில் உள்ள ராஜாக்கள், அதிபதிகள், ஐஸ்வர்யவான்கள், அவனுக்கு தான் பிரச்சனை. ஏழையா இருக்கிறவன், கல்வி அறிவற்றவன், அனாதையா இருக்கிறவன், திக்கற்றவன், மனம் பேதலித்தவனா இருந்தாலும் தேவனை அறிந்திருந்தால் அவன் ஒருபோதும் இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வான். ஒருபோதும் அதுல பங்கு கொள்ள மாட்டான். புரிந்து கொள்ள வேண்டும் தேவ ஜனங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 25 இப்படியாகவே குமாரனாகிய கிறிஸ்து தம்முடைய பிதாவை குறித்து சொல்லுகிறார். உம்முடைய நீதியுள்ள பிதாவே என்று குறிப்பிடுகிறார். வாசிப்போம். யோவான் 17:25. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை,
நான் உம்மை போதும். அறிந்திருக்கிறேன். நீர் ஆக என்னை இங்கே குமாரன் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. தன்னுடைய பிதா எப்படிப்பட்ட நீதி உள்ள பிதா. அவர் நித்திய பிதான்னு பாக்குறோம், நீதி உள்ள பிதாவும் கூட. அதனால அவர் இங்கே இரத்தத்தை குடிக்க கொடுத்தாலும் அது நீதியாயிருக்கு. காரணம் அவர்கள் செய்த பாவம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, உப்பை தின்கிறவன் தண்ணீர் குடிக்க வேண்டும். அதை போல அவன் என்ன பண்ற, பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை குடித்ததுனாலதான், அந்த பரிசுத்தவான்களை கொலை செய்ததுனாலதான் அவனுக்கு அதே ரத்தத்தை குடிக்க கொடுக்கிறாரு என்று பாருங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, அவன் செய்த பிரதிபலன் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, வேற ஒன்றும் இல்லை. சங்கீதம் 48:10 வாசிப்போம். தேவனே தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்டன அவருடைய வலது கரம், ரைட் ஹேண்டு, நீதியால் நிறைந்திருந்தது. நீதிதான் அவர் செய்யறதெல்லாம், நீதிதான். அது சர்டிபிகேட் பண்றாரு இங்க சங்கீதக்காரன். சங்கீதம் 33:5 வாசிப்போம். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். அவர் அநீதி செய்ய மாட்டாருங்க, அநியாயம் செய்ய மாட்டாருங்க. இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இன்னைக்கு உலகத்துல, அரசியல்வாதிகள் செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க, வியாதிகளா எல்லா வேலையிலும் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர் நம்முடைய தேவன் அல்ல. அவர் பிரியப்படுகிறது என்னது? நீதி, நியாயம். அதைத்தான் செய்கிறார், வேற ஒன்றும் இல்லை. நாம் நீதியாய் நடந்தால் நமக்கு அவர் துணை நிற்கிறார். நாம் நியாயம் செய்தால் நமக்கு அவருடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறது. புரிந்து கொள்ளுங்க. நம்ம அநீதி செய்தால், அநியாயம் செய்தால் என்ன செய்கிறார்? அவர் நிச்சயமாக எதிர்த்து நிற்கிறார், நீதி செய்கிறவராய் இருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆலயத்துக்கு கடந்து வருகிறோம், 8 மணி ஆராதனைக்காக கலந்து கொள்கிறோம். ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம்? பிள்ளைகளை எப்படி நடத்துகிறோம்? போதகர்கள் சபையை எப்படி நடத்துகிறோம்? நிதானித்து பாருங்கள். அநீதி செய்கிறோமா? அநியாயம் செய்கிறோமா? ஒருவர் சார்ந்து நாம் பேசுகிறோமா? அதுலதான் நீதி இருக்கு. நீதி என்றாலே ஒருவர் சார்ந்து நடுநிலை வைப்பதுதான் நீதி. அதே போல நியாயம் என்பது பாவத்தை சுட்டி காட்டுவது. நம்மை சார்ந்தவர்களுக்கு பாவமாயிருக்கிறவற்றை சுட்டி காட்டுவதுதான் நியாயம். அதை சுட்டி காட்டாம மறைத்து மூடி வைத்திருந்தால் அநியாயம். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாத்துங்க. தீர்ப்பை கொடுப்பது நீதி, பாவத்தை சுட்டி காட்டுவது நியாயம். அது உங்க வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்க குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்களுடைய சபையின் வாழ்க்கையா, சபையுள்ள பிள்ளையோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ரெண்டும் நமக்கு வேண்டும். அவர் நீதி நியாயம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் போதகர்களா இருந்தாலும் நீதியையும் நியாயத்தையும் பின்பற்றவர்களாய் இருக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் அதே 16:6 வாசிக்கும் பொழுது, அவர்கள் பரிசுத்தவானுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசியுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால். ஏன் இந்த ரத்தமா மாற்றப்பட்டது தண்ணீர்? அவர்கள் டார்ச்சர் பண்ணிருக்காங்க பரிசுத்தவான்களை. ரத்த டார்ச்சர் மட்டும் பண்ணல, உபத்திரவம் மட்டும் படுத்தல, கொலை செய்திருக்கிறார்கள். அதனாலதான் அவர்களுக்கு அதே ரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு அவர்கள் பாத்திரவான்களாயிருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். அவர் நீதி உள்ளவர் அல்லவா, நியாயம் செய்கிறவர் அல்லவா, அதனாலதான் இங்க அதை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம்.
ஆகையால் இங்கே யார் குடிப்பவர்கள்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக அவர்களை உபத்திரவப்படுத்தி அவர்களை கொலை செய்தவர்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 6:7 வாசிப்போம். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். இந்த அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய சேனையும் என்ன செய்கிறது? பரிசுத்தவான்களை உபத்திரவப்படுத்தி கொலை செய்கிறார். அதனாலதான் அவங்களுக்கு இதையே கொடுத்துறாரு. ஒரு சாராருக்கு ரத்தத்தையே குடிக்க கொடுத்துறாரு. ரத்தத்தை குடிச்சா என்ன நடக்கும்? இறந்து போவார்கள். அதுல ஆக்சிஜன் இல்ல, இந்த உடம்புக்கு தேவையான நீர் சத்து கிடையாது. அதாவது நம்மளே ஒரு டம்ளர் ரத்தத்தை குடிச்சா என்னங்க ஆகும்? முடிஞ்சு போயிடும். ரத்தம் உயிரா இருக்கிறது. ரத்தத்தில் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அதை குடிக்க கூடாதுன்னு பாவம் வேற. அறிவியல் பிரகாரமாக ரத்தத்தை ஒரு லிட்டர் குடிச்சோம்னா நிச்சயமாக மரணம் சம்பவிக்கும். காரணம், இவர்கள் நீதிபரடா என்று இவர்கள் செய்த பிராயச்சித்தமாதான் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று பவுலடியார் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 13:10 வாசிப்போம். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும். புரியுதுங்களா? சிறைப்படுத்தி பட்டு போகிறவன் சிறைப்படுத்தப்பட வேண்டும். பட்டயத்தினாலே கொல்லுகிற அந்த அந்தி கிறிஸ்து, அவனுடைய ஆட்கள், அவனுடைய கமாண்டோஸ், அவனுடைய ராஜாக்கள் எல்லாரும் என்ன பண்ணப்பட வேண்டும்? பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். இது ஒரு பட்டம் தான். நம்ம நினைக்க கூடாது கத்திய வச்சுதான் அவரு வாழை வச்சுதான் வீழ்த்துவார்னு. ரத்தத்தை கொடுத்தாவே அது ஒரு கருவி தானே. 7 விதமான கருவிகளை பயன்படுத்தி அவனுடைய சிங்காசனத்தையும் அவனையும் அவனுடைய ஆட்களை என்ன செய்கிறார்? நியாயம் தீர்க்கிறார் மகாபத்திரவ காலத்திலே. அதை புரிஞ்சு கொள்ளணும். அநேகர் என்ன நினைக்கிறாங்க? ஐயோ, மகாபத்திரவ காலத்துல இந்த அந்தி கிறிஸ்து அவனுடைய ஆளுகளும் ரொம்ப நம்மள டார்ச்சர் பண்ணுவான். ஆமா, பண்ணுவான். கைவிடப்பட்டவர்களை பண்ணுவான். ஆனா அதை விட 3 மடங்கு 7 மடங்கு ஏழத்தனையாக அவனுக்கு திருப்பி கொடுக்கப்படுது. அவங்க நினைக்கலாம் அவனை ஏற்றுக்கொண்டு வணங்கினா நல்லா நிம்மதியா இருக்கலாம். அப்படியெல்லாம் தேவன் விட போகிறவர் அல்ல. வெளிப்படுத்தல் மத்தேயு 26:52 வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை அடிக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். அதே போல ஆதியாகமம் 9:6 வாசிப்போம். மனுஷனே தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. ஆதியிலே கொடுத்த தேவனுடைய சட்டம். புரியுதா உங்களுக்கு? பட்டயத்தை எடுத்தா பட்டயத்தினால பட்டயத்தை எடுத்து ஒருத்தர் வீழ்த்துறானா எதை செய்கிறோமோ அதையே அறுப்போம் சொல்லிட்டாரு கலாத்தியர்ல. ஆதியாம்சல் என்ன சொல்றாரு? பட்டயத்தை வைத்து ஒருத்தர் கொலை செய்யப்பட்டால் கொலை செய்யப்பட வேண்டும். நியாயப்பிரமாண காலத்துல அப்படிதான் நடந்தது. இப்ப மகாபத்திரவ காலத்துல அது நியாயப்பிரமாண காலமா இருக்கு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். யூதருடைய ரட்சிப்பின் காலமா இருக்கு அந்த பின்மோனரையாண்ட. அதுல பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் தான் நடக்கும். அங்கே கொல்லப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 49:26 வாசிப்போம். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய ரத்தத்தினாலே வெறி கொள்வார்கள். ஆமா, போதும். இது கடைசியில நடக்கிற காரியத்தை ஏசாயாவை கொண்டு அறிவிக்கிறார். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய ரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். எப்படி? ரத்தத்தையே குடிப்பாங்க. அந்த அளவு பேதலித்து போயிருப்பாங்க. காரணம் வேற சூழ்நிலையே இல்லையே. எங்கு பார்த்தாலும் தண்ணீர் முழுவதும் ரத்தமாய் மாறி இருக்கும்.
குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது. கடல் தண்ணீரை குடிச்சா கடுமையான உப்பா இருக்கும். அதற்கு ரத்தத்தையே குடித்து இறந்து போவார்கள். இதெல்லாம் தேவ திட்டங்க, சும்மாலாம் நடக்கல. எல்லாம் எழுதப்பட்டவைகள். சட்ட புத்தகம் இது. எஸ்தர் 7:10 வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். எஸ்தர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே ஆமான் மெர்தோகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ஆமானையே தூக்கி போட்டார்கள். ஆமான் என்ன செய்கிறான்? மெர்தேகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை வைத்தான். அதே போலதான் மகாபத்திர காலத்திலே இவர்களை எல்லாம் கொலை செய்து விட வேண்டும். யாரெல்லாம் மெஸ்ஸியா என்று இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை எல்லாம் கொலை செய்து விட வேண்டும் என்று, என்னை மாத்திரம் வழிபட வேண்டும் என்று அன்னைக்கு ஆமான் அதைத்தான் நினைத்தான். என்னை இந்த மெர்தகாய் வழிபடவில்லை, அதனால அவன் ஜனங்களை எல்லாரையும் கொலை செய்யணும் ஒரே நாள்ல. என்ன நடந்தது? ஆமான் அதே நாளிலே அவன் செய்த தூக்கு மரம். அதை போல அவன் இவர்களை ஒடுக்கின போல தேவன் என்ன செய்கிறார்? இவனை ஒடுக்குகிறார் 7 தேவ கோபாலத்தின் மூலமாக. ஆகையால் அந்த மகாபத்திரவ காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய சபையை, மனவாட்டியை உபத்திரவப்படுத்துவருடைய நிலைமை, அவருடைய முடிவு மிகவும் பரிதாபமாக கொடுமை உள்ளதா இருக்கும் என்று நான் பார்க்க முடிகிறது இந்த வசனங்களை கொண்டு. ஆகையால் தேவ ஜனங்களே, ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறுரூபப்பட வேண்டியவர்கள். நீங்கள் முதல் 3.5 ஆண்டு இறுதியிலே புறஜாதியா இருக்கிறபடினாலே வனாந்தரத்துக்கு பறந்து போக வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். அதை மனதிலே வைத்து, சிந்தனையிலே வைத்து உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுங்கள். மற்றவர்களுக்காக ஓடாதீர்கள், தேவனுக்காக ஓடுங்கள். அதிலும் குறிப்பாக உங்களுக்காக ஓடுங்கள். அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். இல்லை என்றால் நியாய தீர்ப்பு வீட்டிலே தொடங்குகிற காலம் சமீபமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட மனம் திரும்பி தேவனுக்குள்ளாக ஒப்புரவாகி செயல்படுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரை ஆசீர்வதிப்பாராக, வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.